ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்றைக்கி நம்ம போகிற பகுதி தாங்க குரங்கணி மலைப்பகுதிக்கு நம்ம போயிட்டுருக்கோங்க. குரங்கணியில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஒரு ட்ராவல் அப்படின்னா பைக்கில் அரை மணி நேரமும் 1.5 மணி நேரம் காட்டுப்பாதையில் நம்ம நடந்து போகணும். இயற்கை காட்சி நம்மளை ரொம்பவே வரவேற்பு கொடுத்தது. ஒரு 4 அருவிகளை நம்ம தாண்டி தான் போனோம். நடந்து போகிற பாதையில் அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தது. நம்மளை ஒரு நபர் இங்கேருந்து நடந்தே தான் கூட்டு போனார். வழித்தடம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் அதிகமாக நடக்காததுனால புல்லுக நிறையா முளைச்சிருக்கு. வழி தவறுனா கண்டுபிடிச்சி வரதே ரொம்ப ரிஸ்க்கு தான். அந்த பகுதியில் வீடுகள் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இருந்தாலும் நல்லா நிம்மதியாக அழகாக குளிர்ச்சியாக இருந்துச்சு. இவங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக தேனி பெட்டிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம அவங்க தேனி பெட்டிகளாக பராமரிப்பு பண்ணுறதுக்காக எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்காக நம்ம ஸ்பாட்டுக்கே போய் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல அதிகமாக உற்பத்தி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா காஃபியும் மிளகும் அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேனும் அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்றக்காக ரொம்பவே முயற்சியும் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இவங்க முயற்சி சக்ஸஸ் அடையும். காரணம் அவங்க வாழ்வாதாரமே காடை சார்ந்து தான் இருக்குது. இவங்களோட வாழ்வாதாரத்தை முழுசாக பார்க்கணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.